இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்திக்கிற ஒரு அருமையான நிகழ்வு. கடல் கரையிலே இருக்கிறார். அவருடைய சீடர்களோடு மீனை வறுத்து அவர்கள் உண்கிறார்கள். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோனாவின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என்னை அன்பு செய்கிறாயா? இந்த கேள்வியை இயேசு 3 முறை பேதுருவிடம் கேட்கிறார். யோனாவின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட என்னை மிகுதியாக அன்பு செய்கிறாயா? ஒவ்வொரு முறையும் பேதுரு இயேசுவுக்கு மறுமொழியாக, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்று உமக்கு தெரியுமே என்கிறார். ஒவ்வொரு முறை யோவானின் மகன் சீமோன் இப்படி சொன்ன பின்பு இயேசு குறிப்பிடுகிறார், முதல் முறை என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், 2வது முறை என் ஆடுகளை மேய், 3வது முறை என் ஆடுகளை பேணி வளர். இந்த 3ம் எதை குறிக்கிறது? The love the servant of God has to have on the people, the concern and the commitment, the spirit of commitment. அர்ப்பண வாழ்வு. எதற்கு? மந்தையை மேய்ப்பதில், மந்தையை பேணுவதில், மந்தையை வளர்ப்பதில். குட்டிகளுக்கு தனி கவனம், பெரியவர்களுக்கு தனி கவனம், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தனித்தனியாக கவனம். இந்த கவனம் செலுத்தி அவர்களை பேணுவதிலும் அவர்களை வளர்ப்பதிலும் ஆண்டவருடைய ஊழியர்கள் முழு மூச்சாய் தியாக மனப்பான்மையோடு அர்ப்பண உணர்வோடு இருந்தால் என்ன நடக்கும்? அவர் சொல்லுகிறார். இதற்கு முன்பு நீ இளைஞனாக இருந்த பொழுது, அதாவது நீ அழைக்கப்படுவதற்கு முன்பு, கடவுளுடைய ஊழியனாக மாற்றப்படுவதற்கு முன்பு, தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு, நீ விரும்பிய இடத்திற்கு சென்றாய், விரும்பியதெல்லாம் செய்தாய். ஆனால் கடவுளுடைய ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு, இந்த அர்ப்பண வாழ்வு கிடைத்த பின்பு உன்னுடைய விருப்பத்திற்கு செல்ல முடியாது. கடவுளுடைய விருப்பம். கடவுளுடைய விருப்பம் என்ன? உன்னை தியாகம் செய்வது, உன்னை மறுப்பது, சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்வது. பேதுருவுக்கு இந்த நிகழ்விலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் எப்படி சாகக்கூடும் என்பதை குறித்த ஒரு குறிப்பு அது. உன்னை கட்டி இழுத்து செல்லுவார்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கடவுளுடைய ஊழியனாக இருப்பவன் அவனுடைய விருப்பப்படி அல்ல. அவனுடைய விருப்பம் பெரிய பதவி அடையணும், நிறைய காசு பணம் வரணும், மக்கள் எல்லாம் புகழணும், இதுதான் அவனுடைய விருப்பம். ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்ன? கடவுளுக்காக தன்னை அர்ப்பணம் செய்து மக்கள் மீது அன்பு கொண்டு பேணுவதும் வளர்ப்பதும் அதற்காக தன்னையே தியாகம் செய்வதும் தான். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய ஊழியர்கள் எங்களுக்கு எவ்வளவு இந்த உலகத்தின் மீது ஈர்ப்பு இருக்கிறது என்று உமக்கு தெரியும். எங்கள் ஒவ்வொருவருடைய பலவீனங்களும் உமக்கு தெரியும். காசு, பணம், புகழ், பேர் இவைகளுக்காக நாளும் கிழமையும் நேரம் பார்க்காமல் உழைக்கின்ற ஒரு ஈர்ப்பு இருப்பது உமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரே, பதவிகளுக்காக அல்ல, பணத்திற்காக அல்ல, புகழுக்காகவும் பெயருக்காகவும் அல்ல, உமக்காக. நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், உலகிற் சென்று நிறைந்த பலன் தரும்படியாக தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறீரே. கருவில் உருவாக முன்பே இந்த அழைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அந்த அழைப்பிலே என்றும் நிலைத்திருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற மக்கள் மீது அன்பு காட்ட, கனிவுடன் நடந்து கொள்ள, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையில் நாங்கள் அவர்களை பேணி வளர்க்க, அதற்காக எந்த தியாகத்தையும் சந்திக்க எங்களுக்கு ஆவியின் பலத்தை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.